குட் மார்னிங். நண்பர்கள் பேசும்போதெல்லாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, என்கிட்ட நிறைய நல்ல பண்பு இருக்குது, ஆனால் ஒரு செயல்பாடு மாத்திரம் என்னுடைய தவறான ஒரு சிந்தனை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். நான் அப்பொழுது ஒரு தத்துவஞானி சொன்ன அந்த விஷயத்தை தான் சொல்லுவேன். ஒரு கப்பு முழுவதும் நல்ல பால் இருக்கிறது, ஆனால் ஒரு துளி அழுக்கு அந்த பாலில் பட்டுவிட்டு என்று சொன்னால் தாயோ அந்த பாலை தன் பிள்ளைக்கு ஒரு காலம் கொடுக்க மாட்டாள். நல்ல பால் முழுவதும் இருந்தாலும் ஒரு அழுக்கு பால் முழுவதையும் சேதப்படுத்தி விடுவது போலதான் நம்முடைய மனதும். நற்சிந்தனைகள் நிறைய இருந்தாலும் கூட ஒரு மோசமான சிந்தனை, மோசமான அந்த செயல்பாடு உள்ள அந்த சிந்தனை முழுவதையும் கலங்கடித்து விடும். பால் முழுவதும் ஒரு அழுக்கினால் கலங்கடிக்கப்படுவது போலதான் மனதும் அப்படித்தான் இருக்கும். அப்படி என்று சொன்னால் மனது தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தூய்மையான சிந்தனை மாத்திரம்தான் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். ஒரு அழுக்கு இருந்தாலும் கூட, தவறான சிந்தனை இருந்தாலும் கூட அது முழுவதையும் கலங்கடித்து விடும். மேலும் சொல்லுவது என்று சொன்னால், எப்பொழுதும் இந்த சமூகத்தில் நற்சிந்தனைகளை அதிகமாக நிறைய பேர் பார்ப்பது கிடையாது. ஆனால் அழுக்கான சிந்தனையைத்தான் மிகவும் பரபரப்பாக பார்ப்பார்கள். நமக்கு ஒரு நல்லவன் அல்ல என்கிற ஒரு அடையாளமும் சமூகம் காட்டுவிடும் என்பதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நற்சிந்தனைகளை மாத்திரம் சிந்திப்போம், சேமிப்போம், மனமகிழ்ச்சியாக இருப்போம் என்பதுதான் இன்றைய காலைய கருத்து. நன்றி, வணக்கம்.